இது வந்து மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி. அப்போ இந்த மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசியில் எப்படி எரர் கோடு பார்க்கலாம். இது இன்டோர் போர்டிலும் எரர் கோடு வரும், அவுட்டோர் போர்டிலும் எரர் கோடு வரும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட டிஸ்பிளே, இன்டோர் போர்ட் டிஸ்பிளே இது. இப்போ இன்டோர்லேயே எரர் வரும்போது இந்த எல்இடி பிளிங்கிங் ஆகும். இந்த எல்இடி பிளிங்கிங் ஆகும், அது எண்ணி பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்கணும் என்ன எரர் வந்திருக்குன்னு. அவுட்டோரில் எரர் வரும்போது இது பார்த்தீங்களா, அவுட்டோர் போர்டில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் எல்இடி போட்டிருக்கு. அவுட்டோரில் அந்த லைட்டு பிளிங்க் ஆகும், அதை வச்சு தான் அவுட்டோர் போர்டில் எரர் கோடு என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் இதில் எரர் கோடு. இது அவுட்டோர் போர்டு லைட்டு பிளிங்கிங் ஆகுது, இது இன்டோர் போர்டு லைட்டு பிளிங்கிங் ஆகும். இந்த போர்டு பார்க்கும்போது இதில் எப்படி எரர் கோடு பார்க்கணுன்னா, இன்டோர்லும் இது இன்டோர்லும் பார்க்கணும், அவுட்டோர்லும் பார்க்கணும். சில எரர் கோடு இன்டோரும் பார்க்கணும், அவுட்டோர் போர்டு ரெண்டும் அட் எ டைம் பார்க்கணும். அப்போ தான் அது என்ன எரர்னு தெரியும். சில எரர் கோடெல்லாம் அவுட்டோர் மட்டும் பார்த்தா போதும், சிலது இன்டோர் மட்டும் பார்த்தா போதும். இது ஃபஸ்ட்டு தான் எரர் கோடு பார்த்தீங்கன்னா இந்த 5 வாட்டு பிளிங்காக வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. இன்டோரில் இந்த லைட்டு வந்து 5 வாட்டு பிளிங்க் ஆகும். 5 வாட்டு பிளிங்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவுட்டோர் போர்டும் பார்க்கணும். அவுட்டோர் போர்டில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஒன்ஸ்னால் 1 வாட்டு பிளிங்க் ஆகும். அப்போ இன்டோர் போர்டில் 5 வாட்டு பிளிங்க் ஆகும், அவுட்டோர் போர்டில் 1 வாட்டு பிளிங்க் ஆகும் லைட்டு. அந்த மாதிரி பிளிங்க் ஆகும்போது இதுதான் எரர் கோடு. அப்நார்மலிட்டி இன் அவுட்டோர் பவர் சப்ளை சிஸ்டம் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி அடுத்த எரர் கோடு 6 வாட்டி இன்டோரில் பிளிங்க் ஆகும், 1 வாட்டி அவுட்டோரில் பிளிங்க் ஆகும். இதே மாதிரி செக் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்க்கும்போது இன்டோர் போர்டு லைட்டுன்னு சொன்னால் இன்டோர் போர்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்க அர்த்தம். இன்டோர் போர்டு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அவுட்டோர் போர்டு 2X வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா. அவுட்டோர் போர்டு லைட்டு 2Xனால் 2 வாட்டி பிளிங்க் ஆகும். அப்போ இன்டோர் போர்டு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த பச்சை கலர் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். அவுட்டோர் போர்டில் 2 வாட்டு பிளிங்க் ஆகும். அப்படின்னா இதுதான் எரர். ஓவர் கரண்ட்டுன்னு போட்டிருக்குது. அவுட்டோர் போர்டில் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்குது. அதுக்கு என்னென்ன செக் பண்ணணும்னா, கம்ப்ரஸர் செக் பண்ணணும், அவுட்டோர் பிசிபி ப்ராப்ளம் இருந்தால் வரும், கம்ப்ரஸர் ஃபால்ட் இருந்தால் வரும், எக்ஸ்பேன்ஷன் வால்வ் ஃபால்ட் இருந்தால் வரும். அதுக்கப்புறம் தான் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் அடுத்தது இன்டோர் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இன்டோர் போர்டு லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது. அவுட்டோர் போர்டு வந்து லைட்டு வந்து 3 டைம்ஸ் பிளிங்கிங் ஆகுது. அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓவர் ஹீட் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர். அப்போ இதே மாதிரி தான் பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு எரர் கோடும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சில டைமில் இன்டோர் போர்டு ஓடிட்டே இருக்கும், இதே மாதிரி பச்சை கலர் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், இன்டோர் போர்டு ஓடிட்டே இருக்கும், ஆனால் அவுட்டர் போர்டும் ஓடாது. அந்த மாதிரி வரும்போது தான் இது செக் பண்ணி பார்க்கணும். இது
அவுட்டோர் போர்டு லைட்டு என்ன கண்டிஷன், என்ன ஏதாவது பிளிங்கிங் ஆகுது, அது எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுது, அதை எண்ணி பார்த்துட்டு இந்த எரர் கோடு பார்த்துட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. இது நம்ம அது எப்படி இந்த போர்டில் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்குது போர்டு. இது இன்டோர் போர்டு, இன்டோர் ஃபேன் மோட்ரு எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த அவுட்டர் ஃபேன் மோட்ரு, இது கம்ப்ரஸரு. ஃபஸ்ட் நம்ம இது ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் இந்த பச்சை கலர் லைட் எரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அவுட்டோர் போர்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ எரர் வந்துச்சு. 2 வாட்டி பிளிங்க் ஆகுது. எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுது? 1 2 1 2 1 2. இதை கம்ப்ரஸர் பாருங்கள். இந்த கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்குல்ல, பார்த்தீங்களா, கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் அப்படியே ரன் ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகும். 1 2. இன்டோர் பாருங்கள், இன்டோர் பார்த்தா லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, அப்போ நம்ம அது இப்படி பார்த்ததுக்கப்புறமா அந்த எரர் கோடு பார்க்கணும். இன்டோர் போர்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. லைட் எரிஞ்சிட்டே இருக்குன்னு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவுட்டோரில் என்ன கண்டிஷன்? 2 வாட்டி பிளிங்க் ஆகுதுல்ல, இந்த 2 ஐஸ். பார்த்தீங்களா, 2 ஐஸ் 2 வாட்டி பிளிங்க் ஆகுது. அப்போ இன்டோர் போர்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, அவுட்டோரில் 2 வாட்டி பிளிங்க் ஆகுது. அப்படின்னா என்ன? ப்ரொடெக்டர் ஆஃப் ஓவர் கரண்ட்னு போட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா என்னென்ன செக் பண்ணோம்? கம்ப்ரஸரை செக் பண்ணோம், பிசிபி செக் பண்ணோம், எக்ஸ்பான்ஷன் வால்வை செக் பண்ணோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு எரர் கோடும் இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மிட்சுபிஷி ஏசி இன்வெர்ட்டர் எரர் கோடு நெட்டில் சர்ச் பண்ணால் நிறைய எரர் கோடு வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவுட்டோர் போர்டு இன்டோர் போர்டு என்ன மாடல்னு பார்க்கணும். இது இந்த மாடல் போர்டானா இப்போ நான் காமிச்ச எரர் கோடு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்கும். அவுட்டர் போர்டு இந்த மாதிரி போர்டு வரும். இது ஃபேன் மோட்டர் ஐசி எல்லாம் போட்டிருக்கு, இந்த மாதிரி போர்டு வரும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இதோட எரர் கோடு தான் நான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு எரர் கோடு காமிச்சேன், அதை வச்சு உங்களை செக் பண்ணணும். இப்போ ஏசி சிலதில் அவுட்டோரில் இந்த எல்இடி வராது, அப்போ எரர் கோடு மாறும். இப்போ இந்த எல்இடி அவுட்டோரில் வந்த மாடலுக்கு மட்டும்தான் இந்த எரர் கோடு செட் ஆகும். அல்லாத போர்டுக்கு வந்து இது செட் ஆகாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போர்டு கழட்டி அவுட்டர் போர்டு கழட்டி பார்க்கணும், இன்டோர் போர்டு கழட்டி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த மாடல் தான் போர்டு போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எரர் கோடு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எரர் கோடு மாற்றி வேறு போர்டுக்கு வேறு மாடல் போர்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு இந்த எரர் கோடு வச்சுட்டு வேறு மாடல் போர்டு பார்க்கும்போது தப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அது சரியாக வராது. அது எல்லா ஏசியும் அப்படி தான். வோல்டாஸ் ஆனாலும் ப்ளூ ஸ்டார் ஆனாலும் போர்டு மாடல் பார்க்கணும். வீடியோவில் என்ன போர்டு போட்டிருக்குன்னு பார்க்கணும். வீடியோவில் என்ன போர்டு போட்டிருக்கோம் அதோட எரர் கோடு தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா?